புதுச்சேரியில் போலி ஷேர் மார்க்கெட் மூலம் 62 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலில் முக்கிய நபரை புதுச்சேரி இணைய வழி குற்றப் பிரிவு காவல்துறை கொல்கத்தாவில் வைத்து கைது. கடந்த வருடம் 2024 அக்டோபர் மாதம் புதுவை காரைக்கால் சேர்ந்த ஒரு நபரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட இணைய வழி மோசடிக்காரர்கள் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் நல்ல லாபம் பெற்று தருவதாக நம்பிக்கை வார்த்தை கூறி ரூபாய் 62,95,000 ரூபாய் முதலீடு செய்ய வைத்து ஏமாற்றியதையடுத்து புகார்தாரர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் திரு. தியாகராஜன், காவல் ஆய்வாளர் அவர்களால் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இது சம்பந்தமாக இணைய வழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் IPS அவர்களுடைய உத்தரவு மற்றும் அறிவுறுத்தலின் பேரில் விசாரணையின் அடுத்த கட்டத்திற்கான மேற்படி புகாரின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் பல்வேறு தகவல்கள் திரட்டப்பட்டது. மேற்படி சைபர் கிரைம்களின் மூலம் விசாரணை மேற்கொண்டதில் இணைய வழி மோசடிக்காரர்களால் ஏமாற்றப்பட்ட ரூபாய் 62,95,000 ரூபாய் 21 லட்சம் பணம் மேற்கு வங்க மாநிலம் பரத்பூர் முரஷிதாபாத்தை சேர்ந்த சந்து கோஷ் என்பவரது ICICI வங்கி கணக்கில் பணபரிவர்த்தனை நடைபெற்றது தெரியவந்தது. மேலும் மேற்சொன்ன வங்கிக் கணக்கில் கிட்டத்தட்ட 2.5 கோடி பணபரிமாற்றம் நடந்துள்ளதும் என்றும் கண்டறியப்பட்டது. அதன்படி காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி யாரக்தி அவர்கள் மேற்பார்வையில் தனிப்படை குழு மேற்படி சந்து கோஷ் என்பவரை பிடிக்க மேற்கு வங்காளம் சென்று விசாரணை செய்ததில் அவரது தந்தை செல்போனில் குற்றம் இழைக்கப்பட்ட இமெயில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று கண்டறியப்பட்டது. இதன் மூலம் அவரது தந்தையும் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்துள்ளது. எனவே அவரை கைது செய்த இணையவழி போலீசார் அவரிடமிருந்து ஒரு செல்போன், ஒரு சிம் கார்டு ஆகியவற்றை பறிமுதல் செய்தது. அதன் பின்னர் மேற்படி நபர் தலைமை குற்றவியல் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் சுமார் 2.5 கோடி பணபரிமாற்றம் நடந்துள்ள மேற்சொன்ன வங்கிக் கணக்கின் உரிமையாளர் சந்து கோஷ் அவர்களையும் மேற்படி குற்றத்தில் தொடர்புள்ள மற்ற இணையவழி மோசடிக்காரர்களையும் சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர்.